நுரையீரல் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க சாப்பிடலாம். நம்ம இப்போ நுரையீரல் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு சும்மா அப்படியே வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ மசாலா பொருள்லாம் போடுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நுரையீரலையும் ஈரலையும் அதோட சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்மளுடைய நுரையீரல் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க சாப்பிட்லாம். மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஈரல் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மேலால் மல்லித்தழை தூவி இறக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற மாதிரி என்னண்டா இதுக்கு வந்து ஒரு குண்டா பழைய சோறு சாப்பிடலாம். மிட்டு ருத்து சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். Thank you for watching.